Hi, hello friends, welcome back to Secret of Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா என் கையில இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள ஒரு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அது என்ன அப்படினா நம்மளுடைய ஹேர் growth நல்லா இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு 5 வகையான பொருட்களை கொண்டு நான் யூஸ் பண்ணி prepare பண்ண ஆயில் தான் இந்த ஹேர் ஆயில். இத மட்டும் நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்ல வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி உங்க முடி வந்து உதிரது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் फ्रेंड्स. கொட்டின இடத்துல மீண்டும் நிறைய முடி வளர ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல என்னென்ன பொருள் சேர்த்திருக்கேன், எப்படி இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்றது, எதை வச்சு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 5 பொருள் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மிளகு வந்து அதிகமான காரத்தன்மைகள் கொண்டது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய முடிக்கு தேவையான சத்தையும் தருகிற ஒன்றாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் மிளகு எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா கறி லீவ்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கறி லீவ்ஸை பற்றி சொல்லணும் அவசியமே கிடையாது. நல்லா கருகருன்னு முடியை நல்லா கருமையாக வளர வைக்க ஹெல்ப் பண்ணுறது இந்த கருவேப்பிலை தான். அப்புறம் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். கரிஞ்சீரகம் வந்து நம்ம முடியை நல்லா காடு போல் அடர்த்தியாக நீளமாக வளர வைக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி நரைச்ச முடி இருந்தாலும் மறைக்க வைக்கிற தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த கரிஞ்சீரகத்தில் தான் இருக்குது. நாலாவது வெந்தயம் தான். வெந்தயம் வந்து அதிக குளிர்ச்சித்தன்மை கொண்டதுன்னு சொல்லி நம்ம பல பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து நம்மளுடைய முடியோட நம்ம முடிக்கு தேவையான சத்தை தந்து முடி உதிரிலிருந்து தடுத்து நிறுத்துது. அடுத்து 5வதா என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ளாக்ஸ் சீடு அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இதுவுமே நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி முடியை நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே நம்ம ஒரு ஈஸியான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வடைச்சட்டி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரெண்டாவது மிளகு, மூணாவது வெந்தயம் சேர்த்துக்கலாம். 4 ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 5 கரிஞ்சீரகம், இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வெளியே வரும். இதில் கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடுகு எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 4 கப்பு இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நிறையா வரும். அந்த கருவேப்பிலை எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே முங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க. கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஏன் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணணும். கடுகு எண்ணெய் வந்து நம்மளுடைய முடியில் ரத்த ஓட்டத்தை ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணி ஆறின பிறகு இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தலை குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இந்த எண்ணெயை வந்து உங்களோட தலைமுடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் சீயக்காய் வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு வரலாம், இல்லை தொடர்ந்து கூட பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஓகே தான். உங்கள் முடி உதிரது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். உங்கள் முடி வளர்ச்சியை நீங்களே பார்த்து வியந்து போவீங்க. அந்தளவான ஒரு எஃபெக்டிவான ஹேர் ஆயில் தான் இது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.